ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேலே ஒரு ரூம் போட போகிறாங்க. அந்த ஒர்க் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஷீட் போடுறதுக்காக இந்த கம்பி பெயிண்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. அதுக்காக தாங்க அந்த கம்பி வச்சுருக்கோம். இந்த ரூம் தாங்க ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு கடைசியில் ஆல்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்ட அப்புறம் காமிக்கிறேன். அப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது வந்து க்ளீன் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். ஆனால் கடைசியில் தான் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா டஸ்டெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, இந்த கதவு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்து கதவுங்க. இந்த வுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம கதவுலாம் ரொம்ப சின்னது. அது வந்து ரொம்ப லாங் கதவு. இந்த மாதிரி கதவுலாம் பழைய வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கம்பிலாம் வந்து எல்லோ கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் கோட்டிங் மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா துரும் பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெளியே தாங்க வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியான மழை வந்துடுச்சு. ஸோ உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே தாங்க இன்னொரு ரூம் போட போகிறோம். நான் உங்களுக்கு மழைலாம் நின்றுட்ட அப்புறம் இன்னொரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு விலாகாக போட போகிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் புரியும் உங்களுக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விலாகாக நான் டெய்லி உங்களுக்கு போட போகிறேன். பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எது சரி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. பெயிண்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப பெரிய ஒரு சல்யூட் சொல்லணும். ஏன்னா நமக்கு இந்த ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து மழை வந்துடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கணும், திருப்பியும் வெளில எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், இந்த மாதிரி அது காயணும், அதுவும் வெயில் படாமல் காயணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டமாக இருந்தது. அவங்களாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் எங்கள் மாமனார் 2 பேர் தான் அடித்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுங்க. நம்ம வீட்டு வேலையை நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. அதுக்கெலாம் நம்ம செய்ய முடியாது. அதுக்கெலாம் ஆள் தான் வச்சு செய்யணும். அது உங்களுக்கு டெய்லி விலாகில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ வந்து ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோங்க. நம்ம பசங்க வந்து ஷார்ட்ஸில் கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸும் நீங்கள் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. இது வந்து நான் காமிச்சேன் இல்லைங்களா ரூமு, அதோட பழைய கதவு தாங்க. இந்த கதவு கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் வந்து கீழெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அதனால இந்த கதவு வந்து கண்டிப்பாக மாற்ற தான் போகிறோம். இதெல்லாம் மாற்றும் போது கூட உங்களுக்கு நான் ஒரு விலாக் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கதவெல்லாம் உங்களுக்கு நிறைய திங்ஸ் இன்னும் நான் காமிக்க வேண்டியது இருக்குது. நம்ம வீடியோஸில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பெஞ்சு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பழைய வீட்டிலலாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் ஒரு சில இடத்துல இருக்குது. ஆனால் நிறைய இல்லைங்க. இது கம்மியாயிடுச்சு. இப்போல்லாம் பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் வந்துடுச்சு. அதனால் டிஃப்ரெண்ட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். எங்கள் பசங்களுக்கு இது புதுசாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து எவ்வளவோ வருஷத்துக்கு இது பாருங்கள். இப்போ கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. நடுவில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்மா கொஞ்சம் நேரம் பெயிண்ட் பண்ணாங்க. நிறையவே பண்ணாங்க அவங்க. ஆனால் வந்து அது வந்து பட்டையாக தீட்டுற மாதிரி இருக்கும் பசங்க பண்ணால். அதனால் வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு ரயானுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்தாச்சு. அவரும் கொஞ்சம் நேரம் பெயிண்ட் பண்ணார். அது வந்து காலியாக இருக்கிற ரூமில் வந்து நம்ம கற்றுனா எக்கோ வரும் பாருங்கள். அதுதாங்க கொஞ்சம் நேரம் பசங்க அங்கே சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகே வியூவர்ஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.